வணக்கத்துடன் இன்பா டாக்ஸ். தோழர்களே, நாம் தொடர்ச்சியாக ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மோதலை மையப்படுத்திய செய்திகளை தொடர்ச்சியாக எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது அமெரிக்காவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டில் பயணிக்கக்கூடிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகள் அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறது. அதற்கு ட்ரம்ப் அவர்கள் விதித்திருக்கக்கூடிய வரி என்ற ஒரு செய்தி வருகின்றது. அதுபோல கிரீன்லாந்தை மையப்படுத்தி ட்ரம்ப் அவர்களுடைய நகர்வுகளுக்கு நேட்டோ நாடுகள் சில கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றது. ட்ரம்ப் அவர்களை பொறுத்தமட்டில் ஈரானில் ஆட்சி மாற்றத்திற்கான களம் வெகு விரைவில் அமைய இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையிலே இந்த இரண்டு நாடுகளை மையப்படுத்தி ட்ரம்ப் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகள் எதனை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன? ட்ரம்புக்கு ஆதரவாக இருந்த நாடுகள் திடீரென்று ட்ரம்ப் அவர்களுடைய அணுகுமுறைகளை எதிர்க்கக்கூடிய களங்கள் எதனால் அமைந்தது? இந்த உலக அரசியல் களத்தில் தற்பொழுது ஈரான் நாட்டுக்குள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கலவரத்தின் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்பது தெரிந்திருந்தால் கூட அங்கு பலியாகி கொண்டிருக்கக்கூடிய உயிர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகிறது என்கின்ற செய்தி அதிர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. ஈரானை மையப்படுத்தி அமெரிக்காவின் நகர்வுகள் தொடர்ச்சியாக ஈரானை எதிர்க்கக்கூடிய களத்தோடு அமெரிக்காவின் பயணம் இருக்கிறது என்பதை விட ஈரானில் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒரு அமைப்பாக அவர்களை திரளச் செய்து ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு களத்தை உருவாக்கியதில் அமெரிக்காவிற்கு முக்கிய பங்கு இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். விலைவாசி உயர்வையும் ஆட்சி நிர்வாக வேலையில்லாத திண்டாட்டம் போன்றவற்றை முன்னிலைப்படுத்தி இளைஞர்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு போராட்ட களத்தை எடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் பதிவு. தெஹ்ரானில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் இன்று 33 மாநிலங்களுக்கு பரவி இருக்கிறது என்பதுதான் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள். இதுவரை 3000த்திற்கு மேற்பட்டவர்களை ஆட்சியாளர்கள் கொன்று குவித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியும், வீதிகளில் மரணமடைந்தவர்களுடைய பிணங்களை எடுப்பதற்கு கூட ஆளில்லாத ஒரு நிலைமை நீடித்து கொண்டிருக்கிறது என்கின்ற துயர செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த சூழலில் எங்களுடைய ஆட்சிக்கு எதிராக அமெரிக்கா திட்டமிட்டு இதுபோன்ற காய் நகர்த்தலை செய்து கொண்டிருக்கிறது என்று ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய அதே வேளையில் அமெரிக்காவை பொறுத்தமட்டில் ஆட்சி மாற்றத்திற்கான நேரம் வந்துவிட்டது ஈரானில் என்று அறிவிக்கக்கூடிய ஒரு களம் இப்பொழுது நகர்ந்திருக்கிறது. இன்னொரு புறம் அமெரிக்காவின் போர்க்கப்பல் ஈரானை நோக்கி நகர்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளும், அமெரிக்காவின் போர் விமானங்கள் ஈரானை தாக்கச் சென்றுவிட்டு பாதியிலே திரும்பி வந்த நிகழ்வுகளும் சற்று பரபரப்பை கூட்டக்கூடிய களங்களாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. தொடர்ச்சியாக ட்ரம்ப் அவர்களை மையப்படுத்தி ஒவ்வொரு நாளும் வருகின்ற செய்திகள் பல நாடுகளை அச்சம் கொள்ள செய்து கொண்டிருக்கிறது என்பதை விட அடுத்தது ட்ரம்ப் அவர்களுடைய அறிவிப்பு எதுவாக இருக்கும் என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. இந்த சூழலில் வெனிசுலாவை தன் கைவசம் எடுத்துக்கொண்ட அமெரிக்கா தற்பொழுது கிரீன்லாந்தை மையப்படுத்திய களத்தோடு காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய நாடுதான் கிரீன்லாந்து. எனவே கிரீன்லாந்தை எடுப்பதற்கான முயற்சிகளை அமெரிக்கா எடுக்கும், இதை யாரும் தடுக்க முடியாது என்று ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு களம் மிகவும் அச்சத்தை உருவாக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றன. இந்த சூழலில் ட்ரம்ப் அவருடைய கையில் மாறிய நோபல் பரிசை மையப்படுத்தி எழும்பியிருக்கக்கூடிய விமர்சனங்கள், வெனிசுலா நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பெண்மணி அவர்கள் தனக்கு கிடைத்த அந்த நோபல் பரிசை ட்ரம்ப் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய களமும், ட்ரம்ப் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய நாட்டிலே அது இருக்கும் என்று அறிவித்திருக்கக்கூடிய களமும், இன்னொருக்கு கொடுத்த நோபல் பரிசு அதை எப்படி வேறொருவருக்கு கொடுக்க முடியும் என்ற கேள்விகளும் எழும்பிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில்தான் நேட்டோ நாடுகள் இப்பொழுது அமெரிக்காவிற்கு எதிர்ப்புகளை பதிவிடத் தொடங்கி இருக்கின்றன. குறிப்பாக அமெரிக்கா இதுவரை நேட்டோ நாடுகளின் மீது வரி சலுகைகள் அல்லது வரி சலுகைகளை தான் கொடுத்து கொண்டிருந்ததே தவிர வரி விதிப்பதை செய்யவில்லை. மானியம் என்கின்ற அடிப்படையில் பல நாடுகளுக்கு, அதாவது அமெரிக்காவோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு
மானியம் என்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கான பொருட்கள் மீது ஒரு மானிய சலுகை வழங்கி கொண்டு இருந்தன. இந்த சூழலில் அமெரிக்கா ஏற்றுமதி விடயங்களில் இப்பொழுது திடீர் ஒரு வரி விதிப்பை அறிவித்திருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி விடயங்களில் 10% வரி என்று அறிவித்திருக்கின்றது. குறிப்பாக டென்மார்க், பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, நெதர்லாந்து, பின்லாந்து, நார்வே, ஸ்வீடன் போன்ற நாடுகள் மீது அமெரிக்கா இந்த வரி விதிப்பை அறிவித்திருக்கிறது. இது அந்த நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது என்பதை விட அவர்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய களங்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த நாட்டை சார்ந்தவர்கள் இப்பொழுது எதிர்ப்புகளை பதிவு செய்ய தொடங்கிவிட்டார்கள். குறிப்பாக பிரான்ஸ் இந்த விடயத்தில் முதலாக கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது. பிரான்சின் அதிபர் இமானுவேல் அவர்கள் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிவில் அமெரிக்காவின் பல விடயங்களை அவர் கடுமையான கேள்விகளாக கேட்டிருக்கிறார் என்பதுதான் நிஜம். கிரீன்லாந்து மீது அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகள் தேவையற்ற ஒன்று என்கின்ற அடிப்படையில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஒரு நாட்டின் மீது திட்டமிட்டு ஒரு நெருக்கடியை கொண்டு வந்து திணிப்பது என்பது ஏற்புடையதல்ல. அது மனித நேயத்தை மதிக்கக்கூடிய நாடுகள் அதை ஒத்துக்கொள்ளப் போவதும் இல்லை. எனவே இந்த விடயத்தில் நாங்கள் கிரீன்லாந்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டைத்தான் எடுப்போம் என்கின்ற ரீதியில்தான் இமானுவேல் அவர்களுடைய கருத்துகள் இருக்கின்றன. இதுபோலத்தான் பிரிட்டனை சார்ந்த அங்கிருக்கக்கூடிய அதிபர் அவர்கள், அதாவது பிரதமர் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய கருத்தும் ஏறக்குறைய இது சார்ந்த ஒன்றாகத்தான் இருக்கின்றது. இந்த சூழலில் எந்தெந்த நாடுகள் கிரீன்லாந்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றதோ அந்தந்த நாடுகள் மீது வரி விதிப்பதற்கான ஒரு களத்தை ட்ரம்ப் அவர்கள் எடுத்திருக்கிறார் என்பதுதான் பதிவு. இப்பொழுது அதைத்தான் அவர் அறிவித்திருக்கிறார் என்கின்றதைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. இதற்குத்தான் அந்த நேட்டோ நாடுகள் இப்பொழுது கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றன. நாங்கள் கிரீன்லாந்தை ஆதரிக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் எங்கள் மீது கடுமையான இந்த வரி சார்ந்த விடயங்களை விதித்து மிரட்டுவதற்கான ஒரு களத்தை அமெரிக்கா எடுக்கக்கூடிய ஒரு சூழல் தொடருமாயின் இதை குறித்து நாங்கள் அச்சப்படுவதற்கு எதுவும் இல்லை. எதுவாயினும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று ஒவ்வொரு நாடுகளும் அறிவிக்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் தற்பொழுது அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய இந்த நகர்வுகள் அனைத்துமே அமெரிக்காவை பொறுத்தமட்டில் அவர்களுடைய நிலைப்பாடு வேறு விதமாக இருக்கிறது. எங்களுக்கு சீனா, ரஷ்யாவிடமிருந்து ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது. எங்களுடைய நாட்டை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய களமாக இருக்கிறது. அதற்கான விடயங்களை நாங்கள் சரி செய்து கொண்டிருக்கின்றோம். இதுவரை நாங்கள் சலுகைகள் அடிப்படையில் பல நாடுகளுக்கு உதவி செய்து கொண்டிருந்தோம். இப்பொழுது அவைகளில் இருந்தெல்லாம் நாங்கள் பின்வாங்க ஆரம்பித்து கொண்டு இருக்கின்றோம். எங்களுடைய நாட்டை வளப்படுத்துவதற்கான களம்தான் எங்களுக்கு பிரதானமாக இருக்கிறது என்று அமெரிக்காவின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க மக்கள் இந்த அறிவிப்பை ஏற்றிருக்கிறார்களா அல்லது எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களா என்கின்ற களங்கள் நமக்கு தெரியவில்லை. ஆனால் தற்பொழுது அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் விதித்திருக்கக்கூடிய வரி அமெரிக்காவிற்கு எதிராக இன்னும் சில நாடுகளை திருப்பி இருக்கிறது என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தமட்டில் இன்னும் கூடிய விரைவில் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி ஒட்டுமொத்தமாக ஈரானை எங்கள் கைவசம் எடுத்து விடுவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது நடைபெறக்கூடிய சூழலில் உலகத்தில் அரசியல் களத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கின்றன. நேட்டோ நாடுகள் மீது அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய இந்த வரி இலங்கையும் பாதிக்கும் என்கின்ற ஒரு செய்தியும் எடுத்து வைக்கப்படுகிறது. அது என்ன கோணத்தில் பாதிக்கும், எப்படி பாதிக்கும் போன்ற விடயங்களை எல்லாம் நேரம் கிடைக்கின்ற பொழுது அடுத்த காணொளியில் உங்களோடு நான் தெளிவாக பேசுகிறேன். நன்றியுடன் இன்பா.